இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிறைய திருப்பட்டணம் தொகுதி கண்டிப்பாக நான் தலைவர் ஒரே நான் கண்டிப்பாக நிறைய திருப்பட்டணம் லட்சத்தான கட்சி வெற்றி பெற்று எங்கள் தலைமையில் ஆட்சி அமைந்து காரைக்கால் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் அல்ல, ஒரு வளர்ச்சி மாவட்டமாக இருக்கும். இந்த கட்சியில் வர அனைவருக்கும் சிங்கம் மாணவர் வீரர்களை மட்டும்தான் இந்த கட்சியில இருக்கிறோம். நம்ம கட்சி பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட தான் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நான் அரசியல் வந்த முதல் நோக்கமே மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நம்மளால ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வந்திருக்கோம். எனக்கு அரசியலை சம்பாதிக்குங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மக்களை ஓட்டு வாங்கிட்டு மட்டும்தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கிறதும் இல்லை. அவங்களோட வாக்கு வங்கியாக பார்த்துட்டு ஓட்டு கேட்டுட்டு அதோட போயிடுறாங்க. மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறது இல்லை. நல்ல விஷயம் தான் செய்யலைன்னா அதுக்குன்னு ஒரு போலி மருந்து மாதிரி தயாரித்து அதே மக்களுக்கு விநியோகித்து அதுலேருந்து காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி மோசமான விஷயங்கள், இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் எதிர்கொள்ளணும் தான் நான் என்னோட தொழிலே விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். முதலமைச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு அமைச்சராக இருக்கட்டும், யாரும் மக்களோட என்ன நிலைமைங்கிறத கூட பார்க்கறது இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னமும் கள்ளச்சாராயமும் இங்கே நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. போதைப் பொருள் அடிமையாகி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கும் இன்னும் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நல்ல ஒரு சுய உதவி குழு, மகளிருக்கெல்லாம் ஒரு சுய உதவி குழு மாதிரி செஞ்சு அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இது வரைக்கும் இங்கே ஆட்சி பண்ணவங்களுக்கு ஒரு இருந்ததில்லை. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தை தான் வந்திருக்கோம். அதுக்கு உங்கள் அன்பு ஆதரவு என்றைக்கும் தேவை.